ஒரு டைம் நம்ம செட்டப் டாப்பில் செல்லும் பாட்டம்லேயும் பையும் எப்படி தான் கொடுக்குதுன்னு தெரியலிங்க. ஸோ அப்படி ஒரு அக்யூரேட்டான செட்டப், சிம்பிளான செட்டப் தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஃபோக்கஸ் ஆன் லேர்னிங். ஸோ வாங்க இன்னைக்கு என்ன பண்ணோம், எப்படி பண்ணோம் அப்படின்றத பார்ப்போம். ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம செல்லிங் சைட் மேஜர் வியூ வச்சுருந்தோம். ஏன், இங்கே செல்லர்ஸ் இருக்காங்க, இங்கே செல்லர்ஸ் இருந்தாங்க, அவங்களெல்லாம் இந்த பையர்ஸ் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் கிட்ட எஸ்எல்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது செல்லர்ஸோட எஸ்எல், இங்கே பையர்ஸோட எஸ்எல். ஸோ இந்த பையர்ஸோட எஸ்எல்லை நம்ம டார்கெட் பண்ணுற பிளானில் இன்றைக்கி நம்ம செல்லிங் சைட் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஓப்பனிங்லேயே 1 மினிட்ல ஒரு ட்ராப் க்ரியேட் ஆனியும் இங்கே ஒரு 25 பாயிண்ட்ஸ் ஈஸியாக நம்ம கேப்சர் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சைட்வேஸ், இங்கேயே நம்மளுக்கு என்ட்ரி, பட் இந்த ஹையை பிரேக் பண்ணோனையும் இங்கே பையர் ஸ்ட்ராப் நடக்குது. ஸோ இந்த பையர் ஸ்ட்ராப்க்கு அப்புறம் நம்ம என்ட்ரி, பட் இங்கே சைட்வேஸ் போனதுனால நம்மளால் ப்ராப்பராக என்ட்ரி எடுக்க முடியல. அதுக்கு காரணம் நம்ம ஆப்ஷன் ப்ரீமியமில் பார்த்தீங்கன்னா பெரிய மூமெண்ட்டே இல்லை. இங்கேருந்து இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ப்ரைஸ் 155 to 140ன்ற ஒரு சின்ன ரேஞ்சிலேயே இருந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு மேலே இங்கே என்ட்ரி எடுக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னா பெரிய செல் ஆகுதுன்னு நம்ம இங்கே இல்லை. இங்கே பிரேக் அவுட் ட்ரேட் எடுத்தோம். யூஸ்வலாக பிரேக் அவுட்ஸ் நான் 75% நான் ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன். பட் இன்னைக்கு ஒரு பிரேக் அவுட் ட்ரேட் ப்ளே பண்ணேன், ஏன்னா இங்கே வரைக்கும் போகணும், அட்லீஸ்ட் இங்கே வரைக்குமாவது மார்க்கெட் போய் இவங்களோட எஸ்எல்ஐ சாப்பிட்டு கீழே வரும் அப்படின்னு நான் கணக்கு போட்டிருந்தேன். பட் இந்த பிரேக் அவுட்டில் மார்க்கெட் வேகமாக ஒரு ஸ்பைக் கொடுத்துட்டு ரிவர்ஸ் வந்துருச்சு. ஸோ எனக்கு இன்னைக்கு ஒரு ஃபஸ்ட்டு ட்ரேட் வாஸ் ப்ராஃபிட்டபிள், செகண்ட் ட்ரேட் காஸ்ட்டுக்கு எக்ஸிட் அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிளான டேவாக இருந்துச்சு. பட் ஆஸ் பர் செட்டப் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சொல்கிறத கேட்காதபடி இன்றைக்கி நம்மளுக்கு சூப்பராக செல்லர்ஸ் கம்ப்ளீட்டாக இன்வைட் ஆகுறாங்க. ஸோ செல்லர்ஸ் ஃபுல்லாக இன்வைட் ஆகி ட்ராப் ஆனோன்னையும் பையிங் சைடுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கிது. ஸோ என்ட்ரி, எஸ்எல், அண்ட் அங்கேருந்து மார்க்கெட் டைரெக்டாக இவங்களோட எஸ்எல் அத்தனையும் ஹண்ட் பண்ணி முடிச்சிருச்சு. ஸோ இட் வாஸ் அன் ஈஸி ட்ரேட். இங்கே நம்ம போட்டது இந்த இடத்துலையே நம்ம தப்பு கணக்கு போட்டோம். என்ன அப்படின்னா, பையர்ஸ் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ பையர்ஸோட எஸ்எல்லை நம்மளால் டார்கெட் பண்ண முடியாது. நம்ம செல்லர்ஸ் ட்ராப் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் பையிங் சைட் போகணும் அப்படின்றது தான் இங்கே நம்ம பிளானாக இருந்திருக்கணும். பட் இந்த லோவையும் ஸ்வீப் பண்ணி இங்கேருந்து பையர்ஸ் ஆக்டிவேட் ஆனோனையும் நான் மறுபடியும் இந்த லோக்கு வந்தோடனே இங்கேருந்து இவங்களோட எஸ்எல்ஐ ஹண்ட் பண்ணிட்டு மேலே போகும் அப்படின்ற ஒரு சின்ன மிஸ்கால்குலேஷன் இன்றைக்கி நம்ம சைடில் இருந்து நடந்திருக்குது. ஸோ மார்க்கெட் நம்மளுக்கு டெய்லியும் சொல்லித்தருது. அப்படி ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுற மெத்தட் விட்டு பிரேக் அவுட் ட்ரேட் எடுத்து இன்றைக்கி நம்ம இந்த பிக் பிளேவை மிஸ் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ அகெயின் மார்க்கெட் சொல்கிறத கேட்டால் இப்படி தான் நடக்கும்ன்றிருக்கு. இன்றைக்கி எனக்கு ஒரு நல்ல லெசன். மார்க்கெட் சொல்கிறத ஏன் கேட்ட அப்படின்னு மார்க்கெட் என்கிட்ட திருப்பி கொடுத்தது. ஸோ தட்ஸ் அ குட் லெசன் ஐ ஹவ் லேர்ன் டுடே. ஸோ நீங்களும் இன்றைக்கி என்ன மாதிரி ட்ரேட் பண்ணீங்க, எப்படி உங்கள் ட்ரேட் போச்சு அப்படின்னு சொல்லுங்கள். பிரேக் அவுட் ட்ரேட்ஸை நம்பாதீங்க. 75% பிரேக் அவுட் ட்ரேட்ஸ் ஃபெயிலியர் ஆகுது. 75% பிரேக் அவுட் ட்ரேட்ஸ் ஃபெயிலியர் ஆகுது. அதுக்கு இன்னொரு லைவ் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நான் போட்ட இந்த ட்ரேட். ஸோ மார்க்கெட் சொல்கிறத கேட்டால் நம்மளுக்கு லாஸ் தான் வரும். பாருங்கள், மேலே போகிறேன்னு போச்சு, கன்சாலிடேட் ஆச்சு. ஸோ கன்சாலிடேட் ஆகினையும் எல்லாம் இங்கே இந்த பிரேக் அவுட்டுக்கு மறுபடியும் மேலே போகும்னு பை பண்ணாங்க. அவங்களோட எஸ்எல்லாம் ஹண்ட் பண்ணிச்சு. ஓ இல்லைப்பா இன்னைக்கு கீழே தான் போகுதுன்னு இங்கே நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். மறுபடியும் ஒரு சின்ன செல்லில் மார்க்கெட் சூப்பராக மேலே போயிடுச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மார்க்கெட் சொல்கிறத கேட்காதீங்க. ஓகே, அப்போ நம்ம இன்னொரு இண்டிகேட்டர் பற்றி ரெகுலராக பேசிகிட்டு இருக்கிறோம், எஃப்இஜி. ஸோ அது என்ன பண்ணுச்சு? ஸோ எஃப்இஜி படி இன்றைக்கி பர்ஃபெக்டாக என்ட்ரி கிடச்சிருக்குது. ஸோ எஃப்இஜி படி பார்த்திங்கன்னா நம்ம இங்கே செல்லிங் சைடு தான் இருந்திருக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம செல்லிங் சைடு பிளான் போட்டிருந்தோம்னா பர்ஃபெக்டாக முடிஞ்சிருக்கும். பட் டியூ டு ஆப்ஷன் நோ மூமெண்ட் நம்ம இந்த இடத்துல செல்லிங் சைடு பர்ஃபெக்டாக என்ட்ரி கிடைக்காம நம்ம போடல. இதுவே இந்த இடத்துல இந்த சைட்வேஸிலிருந்து மேலே போய் ஒரு ட்ராப் க்ரியேட் ஆகிட்டு கீழே வந்திருந்தது அப்படின்னா நான் கண்டிப்பாக இங்கே செல்லிங் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ப்ளக் பண்ணியிருப்பேன். பட் அது மேலேயே போகாமல் திரும்பினால நம்மளால் இந்த இடத்துல செல்லிங் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிராப் பண்ண முடியல.
ஸோ இங்கே ஒரு ட்ராப் கிரியேட் ஆகிருந்தது அப்படின்னா இந்த செல்லிங் சைடு நம்ம வேலிடாக எடுத்துருக்கலாம். இங்கே நீங்கள் கேட்கலாம், இந்த இடத்துல செல்லிங் சைடு வேலிட் தானே, ஸ்வீப் நடந்திருக்கேன். எஸ், இது ஒரு வேலிட் கேண்டில். பட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீப்புக்கு நம்மளுக்கு எஸ்எல்லை ஹண்ட் பண்ணிருச்சு. ஸோ அந்த ஸ்வீப் இந்த கேண்டில் தான் 10:30 கேண்டிலில் இங்கே ஸ்வீப் ஆகிட்டு மேலே போகுது. நம்ம இந்த கேண்டில் லோ வச்சுருந்தோம்னா அகெயின் கீழே வந்து நம்ம எஸ்எல்லை அகெயின் ஹிட் பண்ணிட்டு தான் ஃபர்தராக மேலே போச்சு. ஸோ இந்த எஸ்எல் ஹண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம 150க்கு பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா 200 வரைக்கும் போயிருக்கு. ஒரு 50 பாயிண்ட்ஸ் ஈஸி ரேலி. பட் நம்ம வெயிட் பண்ணோம். 160க்கு இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் ஆகி அப்புறமா ஹையை பிரேக் பண்ணும்போது இன்றைக்கி என்ட்ரி எடுத்தோம். ஸோ அங்கே நம்ம கொஞ்சம் டிலே பண்ணிட்டோம். எஃப்இஜி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எஃப்இஜி, இங்கே ஒரு குட்டி எஃப்இஜி இருக்குது. ஸோ கரெக்டாக மார்க்கெட் இந்த எஃப்இஜியை ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு மேலே போயிடுச்சு. ஸோ 170க்கு நம்மளோட பை ஜோன் இருந்துச்சு. பட் நம்ம 180க்கு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஆஸ் பர் தட் 180லேருந்து 210ம் போச்சு அண்ட் இமீடியட்டாக ரிவர்ஸ் ஆச்சு 10 பாயிண்ட்ஸ் எஸ்எல்ல. ஸோ நம்ம எப்போவுமே ஒரு 10 பாயிண்ட்ஸ் எஸ்எல்ல 20 to 30 பாயிண்ட்ஸ் மினிமம் கேப்சர் பண்ண முடியுமா, அங்கேருந்து எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரையல் பண்ண முடியும் அப்படின்றத ப்ளே பண்ணுவோம். ஸோ இன்றைக்கும் பாருங்கள், ஒரு கிளியரான எஃப்இஜி க்ரியேட் ஆகிருக்குது. இங்கே செல்லிங் சைடு எஃப்இஜி இந்த கேண்டில் அதை ரீடெஸ்ட் பண்ணியிருக்குது. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குது. ஸோ ஆஸ் அன் ஆப்ஷன் செல்லர் இந்த இடத்துல நீங்கள் செல் பண்ணியிருப்பீங்க. ஆஸ் அன் ஆப்ஷன் பையர் நீங்கள் அரௌண்ட் 90க்கு பை பண்ணியிருக்கணும். ஸோ ரெண்டுமே ஈஸியாக முடிஞ்சிருச்சு. பட் நம்ம இங்கேயும் 200 to 210 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன், 190லிருந்து 210 வரைக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன், அதுக்கு மேலே ப்ளே பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணோம். ஸோ அது ஒரு ஜெயண்ட் கேண்டிலாக வந்ததுனால இந்த இடத்துல ரீடெஸ்ட் ஆகுமான்னு பார்த்துட்டே இருந்தோம். இந்த எஃப்இஜி நம்மளுக்கு ரீடெஸ்ட் ஆகாதனால இங்கேயும் பெருசாக நம்ம ட்ரேட் பிளான் எதுவுமே இன்றைக்கி பண்ணல. ஸோ இந்த மார்னிங் ட்ரேட் இது ஒன்று தான் சூப்பராக நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 பாயிண்ட் எஸ்எல் போயிருக்கும். அது ரிஸ்கி பெட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது நம்ம இன்வேலிட் எடுத்துக்கிட்டாலும் ஒரு 25 பாயிண்ட்ஸில் ஒரு 15 பாயிண்ட்ஸாக இன்றைக்கி நான் ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அட்லீஸ்ட் 10 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்லையாவது இன்றைக்கி நம்ம டே கண்டிப்பாக இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கணும். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன மாதிரி போச்சு, இந்த எஃப்இஜி ப்ளே பண்ண முடியுதா, எஃப்இஜியில் எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எஃப்இஜியை ப்ளே பண்ணுறதுக்கு நம்ம 1 hour டைம் ஃப்ரேமில் எஃப்இஜி எங்கெங்கெல்லாம் க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னு ஹையர் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் ஒன்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எஃப்இஜி ப்ளே பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 1 hour இல்லை 15 minutes இந்த மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேம் எஃப்இஜியும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்புறம் 15 minutes 15 minutesல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன எஃப்இஜி இங்கே இருக்குது. இது இன்னைக்கு எஃப்இஜி, சாரி 1 hourல நேற்று எஃப்இஜி இது மட்டும்தான். ஸோ இப்போ 5 minutesக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம எஃப்இஜி ஜோனுக்குள்ளேயே இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக எஃப்இஜி அது 1 hourல பையிங் எஃப்இஜி. ஸோ இங்கே நம்ம பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சோன்னையும் பை பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். ஸோ 1 hour 3 minutes 1 hourல பார்த்துட்டு 5 minutes 3 minutes 1 minutes இப்படி நீங்கள் மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ஸ்லையும் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ பெர்மனெண்ட்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது 1 hourனா 5 minutes இல்லை 15 minutesனா 15 minutesல இங்கே எஃப்இஜி வந்திருக்கு இங்கே. ஸோ இது மல்டிபிள் டைம் ஃப்ரேமில் நீங்கள் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். ஸோ 15 minutesல நம்மளுக்கு இங்கே எஃப்இஜி கிடச்சிருக்கு. ஸோ அப்போது 5 minutes கன்வெர்ட் ஆகும்போது நம்மளுக்கு அதே எஃப்இஜிக்குள்ளே பை கிடைக்குது. ஸோ இந்த இதில் வர க்ரீன் எஃப்இஜிஸ்க்கெல்லாம் நீங்கள் பை பண்ணலாம். இல்லை 5 minutes வச்சுட்டு 1 minuteல வர எஃப்இஜிஸ்க்கு ட்ரேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இதை மல்டிபிள் டைம் ஃப்ரேமில் அனலைஸ் பண்ணி எந்த எஃப்இஜியில் வச்சா சின்ன எஸ்எல்ல பெரிய டார்கெட் கிடைக்குது அப்படின்றது தான் உங்கள் மெயின் எய்மாக இருக்கணும். ஒரு 5 பாயிண்ட் எஸ்எல் வச்சு 20 பாயிண்ட் கிடைக்குதுன்னா தட்ஸ் அ பியூட்டிஃபுல் ட்ரேட். ஸோ இங்கே நம்மளுக்கு ஒரு எஃப்இஜி ஃபார்ம் ஆகுது. ஸோ ஈஸியாக அந்த எஃப்இஜியை 146க்கு ரீடெஸ்ட் ஆகுது. அங்கேருந்து 65 to 180 வரைக்கும் போகுது. ஸோ இங்கே நம்ம எஸ்எல் பாருங்கள், ஹார்ட்லி 10 பாயிண்ட்ஸ் எஸ்எல். ஸ்விங் லோன்னு வச்சிங்கனாவே 10 பாயிண்ட்ஸ் எஸ்எல். ஸோ 10 பாயிண்ட்ஸ் எஸ்எல்ல நம்மளால் 40 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ண முடியுமா, தட்ஸ் பியூட்டிஃபுல் ட்ரேட். ஸோ நீங்கள் எஃப்இஜி ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு இந்த அட்வான்டேஜ் இருக்கும். ஒன்லி திங் நீங்கள் 15 minutes வச்சு பாருங்கள். 15 minutesல கனெக்ட் ஆகுதுன்னா 15 minutes to 3 minutes வச்சு பாருங்கள். 1 hour to 5 minutes வச்சு பாருங்கள். இந்த மாதிரி இதை மல்டிபிள் டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணால் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது தான் நீங்கள் பண்ணணும். ஸோ அப்போது உங்களுக்கு ட்ரெண்டுக்கோட ட்ரேட் பண்ண மாதிரியும் இருக்கும்.
ட்ரெண்ட்ல ஹையர் டைம் ஃப்ரேம்ல எஃப்இஜி பாசிட்டிவா இருக்கும்போது, நம்ம லோயர் டைம் ஃப்ரேம்ல பாசிட்டிவ் எஃப்இஜிய மட்டும் அப்ரோச் பண்ணோம்னா, நம்மளோட ரிசல்ட் இன்னும் பெட்டரா இருக்கும். ஸோ எஃப்இஜியோட இன்னொரு பாயிண்ட் ஹையர் டைம் ஃப்ரேம்ல 1 ஹவர்ல வச்சு 5 மினிட்ஸ் பார்க்குறதோ, இல்ல 15 மினிட்ஸ் வச்சு 3 மினிட்ஸ் இந்த மாரி ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஒரு காம்போ கிரியேட் பண்ணி, அந்த காம்போல நீங்க ப்ளே பண்ணுங்க. ஸோ அப்போ இந்த எஃப்இஜி எங்க நடக்குது? எங்க இம்பேலன்ஸ் வருது? இத நம்ம என்னன்னு சொல்றோம்? இம்பேலன்ஸ்ன்றோம். பிரைஸ் இம்பேலன்ஸ் ஆகுது. இங்க லிக்விடிட்டி ஸ்வீப் நடக்குது. லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்ததுக்கப்புறம் ஒரு இம்பேலன்ஸ் மூவ், ஃபாஸ்ட் மூவ் வருது. ஸோ மார்க்கெட்டுக்கு இம்பேலன்ஸ் பிடிக்காது. ஸோ அந்த இம்பேலன்ஸ மறுபடியும் டெஸ்ட் பண்ணி, அங்க பெண்டிங்கா இருக்கிற ஆர்டர்லாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் மேல போகும். ஸோ எஃப்இஜின்றது அப்படி ஒரு லொகேஷன்ல தான் நம்ம ட்ரேட் பண்றோம். எஃப்இஜில இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகுது. இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகுற இடத்த தான் நம்ம எஃப்இஜின்னு சொல்றோம். ஃபேர் வேல்யூ கேப்ன்னு. ஸோ அந்த ஃபேர் வேல்யூ கேப்ப எப்ப பிரைஸ் வந்து ரீடெஸ்ட் பண்ணுதோ, அங்க நம்ம என்ட்ரி. அங்கிருந்து ஒரு 1:2 அப்படின்ற மினிமம் டார்கெட்டுக்கு நீங்க ட்ரேட் பண்ணுங்க. 10 பாயிண்ட் ரிஸ்க் வைக்கிறீங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் நீங்க 10+ பாயிண்ட்ஸாவது கண்டிப்பா அந்த ட்ரேட்ல ஹோல்ட் பண்ணியே ஆகணும். 10+ வந்தோனயும் மெதுவா மெதுவா ட்ரையல் பண்ண ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமா 10 பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டா மேல ஏத்திட்டே போங்க. ஸோ 20 பாயிண்ட் போம்போது நீங்க காஸ்ட்டுக்கு வந்துருவீங்க. எடுத்தோனயும் 10 பாயிண்ட்ஸ் வந்துருச்சுன்னோனயும் இம்மீடியட்டா காஸ்ட்டுக்கு ஜம்ப் ஆகாதீங்க. அங்கிருந்து 10 பாயிண்ட்ஸ்க்கு மேல எவ்வளோக்கு எவ்வளோ மேல போகுதோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்க எஸ்எல்ல டைட்டா ட்ரையல் பண்ண ஆரம்பிங்க. கேண்டில் லோ வச்சு பண்ணாலும் சரி, இல்ல ஒரு மூவிங் ஆவரேஜ் வச்சு பண்ணாலும் சரி. இந்த மாரி ஏதோ ஒரு ட்ரையலிங்க்குன்னு ஒரு மெத்தட் ஃபிக்ஸ் பண்ணி, அந்த மெத்தட்ல ட்ரையல் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இங்க நம்ம என்ட்ரி எடுத்திருக்கோம் அப்படின்னா, இங்க நம்ம ஃபர்ஸ்ட்டு 15 பாயிண்ட்ஸ் ப்ளே பண்றோம். 15 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருச்சு. இந்த ஹைய பிரேக் பண்ணி பிரைஸ் மேல போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்க எஸ்எல் இங்க வரணும். ஸோ இந்த கேண்டில் இவ்வளோ பெரிய இம்பேலன்ஸ் கேண்டில் கிரியேட் ஆயிருச்சு. இங்க எஃப்இஜி வந்துருச்சுன்னோனே, அடுத்த லெவல் இங்க எஃப்இஜி கீழ வரணும். இல்லன்னா எஃப்இஜில 50% வைக்கணும். ஸோ அப்படி நீங்க ட்ரையல் பண்ண பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு பிரேக் அவுட் ட்ரேட் எடுக்காதீங்க. இன்னைக்கு நான் பண்ண தப்ப நீங்களும் பண்ணாதீங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம நெறைய டைம் சொல்லியிருக்கோம். பிரேக் அவுட் ட்ரேட்ஸ்க்கு ஒன்லி 75% தான் வேலிடிட்டி இருக்குன்னு. ஸோ சாரி ஃபெயிலியர் ஆகறதுக்கான பாசிபிலிட்டி 75%. சக்சஸ் ரேட் வெறும் 25%ன்றோம். அதுக்கு இன்னைக்கு நான் ஒரு லைவ் எக்ஸாம்பிளா இருக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நான் இந்த புல் பேக்ல ஆப்ஷன்ல இந்த லோ பிரேக் ஆகும்போது என்ட்ரி பிளான் பண்ணேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அது ஒரு 20 பாயிண்ட் குடுக்குற மாரி குடுத்துட்டு ரிவர்ஸ் ஆயிருச்சு. ஸோ மோஸ்ட்லி பிரேக் அவுட் ரேட்ஸை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு ஆஸ் பர் ட்ராப் மார்க்கெட் எங்கே ட்ராப் பண்ணுது, இங்கே செல்லர்ஸ் இன்வைட் பண்ணுது, இங்கே பையர்ஸ் இன்வைட் பண்ணுது, இங்கே செல்லர்ஸோட எஸ்எல் கிரியேட் பண்ணுது, எல்லாத்தோட சிலை கடைசியில் மார்க்கெட் எடுத்துருச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு வைட் டபிள்யூ பேட்டர்ன். டபிள்யூ பேட்டர்ன் அப்படின்னு ஒன்றையுமே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க எந்த மாதிரி டபிள்யூ பேட்டர்னை ட்ரேட் பண்ணணும்னு. ஸோ இதுவும் டபிள்யூ பேட்டர்ன் தான், இதுவும் டபிள்யூ பேட்டர்ன் தான். ஸோ இதில் எந்த டபிள்யூ பேட்டர்னை ட்ரேட் பண்ணுவீங்க? கமெண்ட் பண்ணுங்க. ஏவா இல்லை பியா? ஓகே, கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இப்போது நம்ம பார்த்ததில் டபிள்யூ பேட்டர்ன் அப்படின்னு தான் எனக்கு இந்த மெத்தட் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ ஒரு டபிள்யூ பேட்டர்ன் எப்படி ட்ரேட் பண்ணணும்னா, இது வந்து ஒரு பையர்ஸ்க்கான டபிள்யூ பேட்டர்னே கிடையாது. இது ஒரு ட்ராப் பேட்டர்ன். இங்கே நம்ம செல்லிங் சைடு தான் பிளான் பண்ணணும். ஏன்னா இந்த டபிள்யூ பேட்டர்னில் என்ன ஆகுது, மார்க்கெட் லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணவே இல்லை. இங்கே தான் லிக்விடிட்டி இருக்குது, இங்கே தான் எஸ்எல் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த லோல் இருக்கிற எஸ்எல்லை ஸ்வீப் பண்ணாமல் அங்கேயே ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டு மேலே போகுது. ஸோ ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டு மேலே போகுதுன்னா என்ன அர்த்தம்? அங்கே பையர் ஸ்ட்ராங்காக ஆக்டிவ் ஆகுறாங்கன்னு அர்த்தம். பையர்ஸ் எஸ்எல் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கே மறுபடியும் பையர்ஸ், இங்கே இந்த ஹையை தேடும்போது மறுபடியும் பையர்ஸ். ஸோ ப்ரைஸ் இந்த இடத்துல மறுபடியும் உள்ளே வருது அப்படின்னா நீங்கள் இங்கே செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டியை தான் பார்க்கணுமே தவிர இங்கே பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கக்கூடாது. ஸோ டபிள்யூ பேட்டர்னோட ஸ்பெஷாலிட்டியே இதுதான். இந்த மாதிரி டபிள்யூ பேட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பை பண்ணக்கூடாது. ஏன்னா எஸ்எல் கீழே கிரியேட் ஆகிட்டு வருது, ஹையும் பிரேக் பண்ணும், அங்கேயும் எஸ்எல் கிரியேட் ஆகும். ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணி பிரேக் அவுட் கொடுக்கும்போது அக்ரெசிவாக பையர்ஸ் எல்லாரும் என்ட்ரி ஆகுவாங்க. ஸோ அங்கேருந்து உங்களுக்கு ஒரு ஷார்ப் ஃபால் இந்த லிக்விடிட்டி தேடி வரும். அதுவே இந்த டபிள்யூ பேட்டர்னில் பாருங்க, மார்க்கெட் இங்கே இருக்கிற எஸ்எல் எல்லாம் ஸ்வீப் பண்ணிருச்சு. ஸோ எஸ்எல் இங்கே
ஸ்வீப் பண்ணிருச்சு. ஃப்ரெஷ் செல்லர்ஸ உள்ள இன்வைட் பண்ணுது. இந்த பேட்டர்ன்ல மார்க்கெட் கீழ போகுது அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணுது. ஸோ இந்த ட்ராமா முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த லெவலுக்குள்ள வந்தோனே இங்கேயே பை பண்றோம். எஸ்எல் இந்த ஸ்விங் லோ வைக்கிறோம். டார்கெட் இந்த ஹைய வைக்கிறோம். ஸோ பாருங்க எவ்வளோ சின்ன எஸ்எல்ல நம்மளுக்கு எவ்வளோ பெரிய டார்கெட் கிடைக்குதுன்னு. ஸோ இதுதான் டபிள்யூ பேட்டர்னை நீங்கள் ட்ரேட் பண்ண வேண்டிய மெத்தட். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் டபிள்யூ பேட்டர்னை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும். இன்றைக்கி அதுக்கான ஒரு லைவ் எக்ஸாம்பிள் தான் இந்த டபிள்யூ பேட்டர்ன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இந்த டபிள்யூ பேட்டர்ன் இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணல. ஸோ இன்றைக்கி எனக்கு டக்குன்னு இது ஞாபகம் வந்ததுனால இன்றைக்கி உங்கள் கூட இமீடியட்டாக ஷேர் பண்ணிட்டேன். சி இங்கே என்ன ஆகுது, லிக்விடிட்டி ஸ்வீப் நடக்குது. ஸோ பிரேக் அவுட் ட்ரேட்ஸ் நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்றப்போ இந்த டபிள்யூ பேட்டர்ன் நம்ம கண்ணுக்கு தெரியணும். இங்கே லிக்விடிட்டி ஸ்வீப் நடக்குது. ஸோ இந்த ஜோனுக்குள்ளே வந்தனையுமே நம்ம என்ட்ரி, இந்த ஜோனுக்கு வெளியே நம்ம எஸ்எல், டார்கெட் ஸ்விங் ஹை. டபிள்யூ பேட்டர்ன் எங்கே உருவாகுதோ அந்த ஹை அண்ட் ஈஸியாக நம்மளுக்கு டார்கெட் அச்சீவ் ஆகுது. ஸோ இங்கே பாருங்கள் எம் பேட்டர்ன். ஸோ இந்த எம் பேட்டர்ன் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே பெருசாக லிக்விடிட்டி ஸ்வீப் நடக்கலை. ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது. ஒரு ஜஸ்ட்டு ஒரு சின்ன பின் பாயிண்ட் கேண்டில் தான் வெளியே போயிட்டு வந்துச்சு. பட் அதுக்கே நம்மளுக்கு 1:2ன்ற ட்ரேட் நேற்று கிடச்சிது. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே வந்து இந்த லோவர் ஸ்வீப் பண்ணோன்னையும் எம் பேட்டர்ன் ஃபெயிலியர் ஆகுது. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஹை. ஏன் இந்த எம் பேட்டர்ன் ஃபெயிலியர் ஆகுது? ஈக்குவல் ஹை. ரொம்ப பெரிய லிக்விடிட்டி ஸ்வீப் நடக்கலை. ஸோ பெரிய பார்ட்டிசிபேஷன்ஸ் இங்கே நடக்கலை. ஈக்குவல் ஹையில் கீழே வருது. ஆனால் இங்கே லோ பிரேக் ஆகும்போது அகெயின் அக்ரெசிவாக செல்லர்ஸ் எல்லாம் என்டர் ஆகுறாங்க. ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு எம் பேட்டர்ன் ஃபெயிலியர் ஆகி மேலே போகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டபிள்யூ பேட்டர்ன் நம்ம சொன்ன லைவ் எக்ஸாம்பிள் பாருங்கள். டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆகுது. ஹையர் லோ ஃபார்ம் பண்ணி மேலே போகுது. ஸோ இது என்னது? எஃபெக்ட் ட்ரேப். ஸோ எப்போ இந்த ஜோனுக்குள்ளே வருதோ நம்ம என்ட்ரி, இங்கேருந்து நம்ம டார்கெட். ஸோ நீங்கள் இந்த மாதிரி டபிள்யூ பேட்டர்ன்ஸு எம் பேட்டர்ன்ஸு ட்ரேட் பண்ணி பாருங்கள், உங்களோட சக்ஸஸ் ரேட் அதிகமாகும். ஸோ இங்கேயும் எம் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் பண்ணுது. இது ட்ரிபிள் டாப் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி அங்கேருந்து கீழே விழுந்துருக்குது. ஸோ இங்கே இந்த லோ ஸ்வீப் ஆகி மேலே போயிட்டு சைட்வேஸ் போய் கீழே வந்ததுனால இங்கே நம்மளுக்கு செட்டப் ஃபார்ம் ஆகலை, நோ ட்ரேட். இங்கே என்ன பண்ணியிருக்கு? மேலே போகுது, கீழே வருது, லோ ஸ்வீப் ஆகுது, மறுபடியும் டே ஹை வரைக்கும் மேலே போகுது. பார்த்தீங்களா? எம் பேட்டர்ன் இப்படி கிரியேட் ஆகிருக்குது இதில். ஸோ இங்கே நம்மளுக்கு ஹை பிரேக்கே ஆகலை. ஸோ நோ செட்டப், அப்படியே சைட்வேஸ் போயிடுச்சு. ஸோ பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், இந்த எம் பேட்டர்ன் டபிள்யூ பேட்டர்ன் எங்கெங்கே வந்திருக்குது. இது ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். டபிள்யூ பேட்டர்னுக்கு நம்மளுக்கு நிறைய எக்ஸாம்பிள் கிடைக்குதுங்க. ஹையர் ஹை, டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆகுது, மறுபடியும் ஹையும் பிரேக் ஆகுது. ஸோ அங்கேருந்து உள்ளே வந்தோடனே நம்ம என்ட்ரி சம்மேர் ஹியர், அங்கேருந்து ஒரு பிக் ஃபால். இந்த ட்ரேட் நம்ம கேப்சர் பண்ணோம், நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த ட்ரேட் எக்ஸாக்டாக இது வரைக்கும் தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். இது வரைக்கும் நம்மளுக்கு டார்கெட் அமைஞ்சது. ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு 2 செட்டப் கொடுத்துட்டோம், எம் பேட்டர்ன் டபிள்யூ பேட்டர்ன். இங்கே பாருங்கள், எம் பேட்டர்ன் நடந்திருக்குது. கிட்டத்தட்ட இந்த ஹையை பிரேக் பண்ணுது. பட் எஸ், இது ஒரு கன்வின்சிங் இல்லை. ஏன்னா டே ஹையை மார்க்கெட் டெஸ்ட் பண்ணல. பட் ஒரு எம் பேட்டர்ன் இங்கே கிரியேட் ஆகி ஹையை பிரேக் பண்ணி ஷார்ப்பாக ஃபாலாக இருக்குது. இது வந்து ஒரு சைட்வேஸ் ஜோன். ஸோ இதை நான் ஒரு எம்மோட பேட்டர்னாகவே கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப மைன்யூட்டாக லைன்ஸை ட்ரா பண்ணல. ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு ஷார்ப் ஃபால் கிடைக்குது. ஏன்? இவங்களோட லிக்விடிட்டி கிராப் கிடச்சிருச்சு, இவங்களோட எஸ்எல் கிடச்சிருச்சு. இவங்களோட எஸ்எல் ஹண்ட் பண்ணுறதுக்காக மார்க்கெட் இமீடியட்டாக கீழே வருது. ஸோ இப்போது எம் பேட்டர்னையும் டபிள்யூ பேட்டர்னையும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு மார்க்கெட்டோட பவர் புரிய ஆரம்பிக்கும். சி டபிள்யூ பேட்டர்ன் லோவில் லிக்விடிட்டி ஸ்வீப் நடக்குது. கிட்டத்தட்ட லைன் ட்ரா பண்ணி பார்த்துருவோம். ஸோ இங்கே ஒரு ஃபஸ்ட் ஸ்வீப் நடக்குது. இங்கே ப்ராப்பராக நல்லா ஒரு கிளியராக ஸ்வீப் நடந்து அங்கேருந்து மேலே போகுது. ஏன்? பையர்ஸ்
செல்லர்ஸ், பையர்ஸ், செல்லர்ஸ், செல்லர்ஸோட எஸ்எல் ஹண்ட் பண்ணுது, ஃபாஸ்ட்டாக மேலே போயிடுச்சு. ஸோ இன்னொரு சீக்ரெட்டையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், லைவ் டெஸ்ட் பண்ணுங்கள், அப்புறமா லைவாக ட்ரேட் பண்ணுங்கள். என்ன சொல்லியிருந்தோம்? டபிள்யூ பேட்டர்ன் இப்படி ஹையர் ஹை பாயிண்ட் வந்துச்சுன்னா அங்கே ஃபெயிலியருக்கான ப்ராபபிலிட்டிஸ் அதிகம். ஃபெயிலியர், ஃபால். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி புது புது ஹிண்ட்ஸ், புது புது ஐடியாஸ், மார்க்கெட் எப்படியெல்லாம் நம்மளை ட்ராப் பண்ணிகிட்ருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளும் லேர்ன் பண்ண ஆரம்பிக்கும். சார்ட் பார்க்குற விதத்தை நம்மளும் மாற்ற ஆரம்பிப்போம். வரிசையாக க்ரீன் கேண்டில் போட்டுக்கிற அங்கே பையிங் பார்க்குறதும், வரிசையாக ரெட் கேண்டில் போட்டோன்னே அங்கே செல்லிங் பார்க்குறத வழியை மாற்றி மார்க்கெட் நம்மக்கிட்ட என்ன கதை சொல்லுது அப்படின்றத புரிஞ்சுக்குவோம். ஸோ வாங்க செல்லர்ஸ்ன்னு உள்ளே கூப்பிடுது, வாங்க பையர்ஸ்ன்னு உள்ளே கூப்பிடுது. ஹையர் ஹை தான்ப்பா ஃபார்ம் பண்ணுறேன், நான் இன்னும் மேலே தான்ப்பா போகிறேன், இந்த டே ஹையை பிரேக் பண்ண போகிறோம்ப்பா, இங்கே ஒரு சீன் க்ரியேட் பண்ணுது. டபிள்யூ பேட்டர்ன் ஸ்விங் பிரேக் பண்ணுது, ஹையை பிரேக் பண்ணுது. ஸோ இங்கே கம்ப்ளீட்டாகவே மார்க்கெட் என்ன கதை சொல்லுது, நம்ம இப்போ நம்ம மேலே போகலாம், வாங்க போகலாம், வாங்க போகலாம் அப்படின்னுது. ஸோ ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு? எல்லாத்தையும் இன்வைட் பண்ணிச்சு, எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிச்சு, அங்கேருந்து ஒரு ஷார்ப் ஃபால். இங்கேயும் பாருங்கள். ஸோ இது சம்டைம்ஸ் இப்படி நடக்கும். நம்ம பிளான் பண்ண செட்டப் இல்லாமல் ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணாமல் இப்படி நடந்துச்சுன்னா ஓகே ஃபைன், நோ செட்டப் நோ ட்ரேட் அப்படின்னு இதை ஸ்கிப் பண்ணி தான் ஆகணும். ஸோ பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், லைவ் டெஸ்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறதும் லைக் பண்ணுறதும் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. ஒரு மோட்டிவேஷன் கொடுங்க, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது எல்லாத்துக்கும் ஒரு நாலேஜாக மாறும். ஸோ லெட்ஸ் க்ரோ டுகெதர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.